வெல்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராமில் தான் ஹெல்த்தே பாதிக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஒன்று நோட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உசுரோடையே இருக்க முடியாது. இன்னொருத்தன் எழுதுவான், இதை சாப்பிடாதே இதை சாப்பிடன்னு. கடைசியாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா அப்புறம் உசுரோடு இருக்க முடியாது. ஸோ இது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் டேஞ்சர் நிறைய இருக்குது. எவன் வேணாலும் என்ன வேணாலும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறான். ஐ திங்க் வாட் இஸ் ரிப்போர்ட்டட் இன் த டெக்ஸ்ட் புக் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் ப்ரிசர்விங் அண்ட் என்ஹான்சிங் ஹெல்த். ஸோ முடிஞ்ச அளவு டெக்ஸ்ட் புக்கை விட்டு வெளியே இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் அதிகமாக காது கொடுத்து கேட்காதீங்க, வாங்கிட்டு பேசாம விட்டுருங்க. அளவான சாப்பாடு சாப்பிடணும். ஈட் லெஸ், வாக் மோர் இஸ் இந்த 4 வேர்டு மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா வெல்னஸ் இஸ் இன் ஆர்டர். அப்படி இருக்கும்போது தெர் இஸ் நத்திங் டூ மச் டு பி ஒரிட் அபவுட். இன்றைக்கி ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமே செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான். நடக்கிறக்கே ரெடியாக இல்லை. ஒரு ஆட்டோ ரிக்ஷா அங்கே நிற்குதுன்னா இந்த ரோட்டில் இவன் அங்கே போய் ரிக்ஷா ஏற மாட்டான். ஆட்டோ இங்கே வான்னு இங்கே வர சொல்லி அப்புறம் இங்கே போவான். இந்த டிஸ்டன்ஸும் கூட நடக்கிறது இல்லை. ஸோ நடக்கிறது 0 ஆயிருச்சு. ஆட்டோமொபைல் நிறையா வந்துருச்சு. சாப்பிட்றது இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிருச்சு. நினைச்சப்பெல்லாம் சாப்பிட்றோம். பணம் எப்போ பார்த்தாலும் கையில் இருக்குது. யூபிஐ அடித்தாச்சுன்னா டெலிவரிஸ் வர்றான், டெலிவரி பண்ணிட்டு போகிறான். ஓவராக அடிக்கடியாக நிறைய சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஹெல்த் ஹசார்டு. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் வேலைக்காரங்க இல்லைன்னா ஹெல்த் போச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் பணக்காரங்கள்லாம் ஜிம்முக்கு போகிறாங்க, ஏழைங்கள்லாம் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஒரு அறையில் ஒரு ரூமில் 100 லேண்ட்லேடிஸு, அடுத்த ரூமில் 100 சர்வெண்ட்ஸு. இந்த 2 பேரில் வியாதி எந்த ரூமில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் இருக்கிற பக்கம்தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏழைகள் கிட்ட பிரச்சனை குறைவாக இருக்குது. உடல் பயிற்சியில், உடல் வேலையில் நிறைய ஹெல்த் சார்ட் அவுட் ஆகுது. இந்த பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் ஹெல்த் கேர் இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ். தைராய்டில் எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்ததோ, எப்படி ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சதோ, அதே மாதிரி யார் ஒருத்தர் லிவர் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி லிவரில் வேலை செய்யலாங்களோ அது லிவர் ஸ்பெஷாலிட்டி ஆகும். அதே மாதிரி இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆகும். மக்கள் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஏன்னா சிங்கிள் ஸ்பெஷாலிட்டியில் நிறைய பிஸ்னஸ் வராது, நிறைய டர்ன் ஓவர் வராதுன்னு கவலைப்படுறாங்க. இன் மை ஒப்பீனியன் ஐ எம் நோன் ஃபார் டெல்லிங் பஞ்ச்லைன். ஒரு பஞ்ச்லைன் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி இஸ் எ ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டி. எ சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி இஸ் எ லாங் டேர்ம் ப்ராஸ்பெரிட்டி. எப்போ நீங்கள் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறீங்களோ அது பிக்கப் ஆகிறதுக்கே 7-8 வருஷம் ஆகும். உங்களுக்கு புரிகிற மாதிரி விவசாயி லாங்குவேஜ் சொன்னால் என்ன பிஸ்னஸ்? 3 பிஸ்னஸ் பிக்கப் பண்ணுவோம். ஒன்று கொத்துமல்லி, 2வது வாழை மரம், 3வது தென்னை மரம். கொத்துமல்லியில் 90 நாளில் நீங்கள் பணம் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போய் பணம் எடுத்துட்டு வந்துக்கலாம். வாழை மரம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கும். தென்னை மரம் 7 வருஷத்துக்கு ஒன்றும் கொடுக்காது. ஆனால் தென்னை மரம் வச்சிருக்கவங்க பேரனும் சாப்பிட்டு முடியாது. இஸ் தட் கிளியர்? ஸோ ஹெல்த் கேர்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ல போனீங்கன்னா அது ஒன்றும் லாங் டேர்ம் ப்ராஸ்பெரிட்டி இருக்காது. சிங்கிள் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் வெரி பவர்ஃபுல்.